பாய்ஸ், ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எனர்ஜெட்டிக்காக பேசி தான் ஆரம்பிக்கிறேன். ஆனால் வீடியோ போகிறதுக்கு முன்னே நாக்கு தளருது கைஸ். ஸோ ஃபைனலி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனலி வரும். ஸோ ஃபைனலி ஸோ கடைசியாக ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மைக்கும் அதோட ஸ்ப்ளிட்டரும் வாங்கினேன். ஆக்சுவலாக நான் வந்து ரிவ்யூ பார்த்தது வாங்கினது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தான். ஸோ அமேசான்லேயும் பார்த்தேன், நல்லாவே கொடுத்துருந்தாங்க ரிவ்யூ. ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருக்குது. பட் என்ன பிரச்சனைனா, ஏன்டா அவனை பைத்தக்கார சொல்லி அவனை நிறுத்த சொல்லுங்கடான்ற மாதிரி டைலாக் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா கேமராக்கோசரம் வாங்கினேன். ஆக்ஷன் கேமராவில் போட்டு நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காம பண்ணலான்னு தான் வாங்கினேன். சம்பவம் ஆகி போச்சு மக்களே. ஆக்ஷன் கேமராவில் மட்டும் வேலை செய்யலை. நான் என்ன பாவண்டா பண்ணேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஆக்ஷன் கேமராவில் வேலை செய்யலை, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மொபைலில் வேலை செய்யுது. மைக்கோட குவாலிட்டி அச்சா குவாலிட்டி அப்படின்னா பார்த்துங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மைக்ரோஃபோனில் போட்டு அப்படி இப்படி பண்ணி பார்த்தேன், ஸ்ப்ளிட்டர்லாம் யூஸ் பண்ணி பார்த்தேன், என்னுமே வேலைக்கு ஆகலை மக்களே. ஆக்ஷன் கேமராவில் ஒர்க்கே ஆகலை. ஸோ ஒன்லி நம்மளோட மொபைலில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பார்த்தீங்கன்னா, மொபைலில் பேசாமல் ஆடியோ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வீடியோவை ஆக்ஷன் கேமராவில். ஸோ ஆக்ஷன் கேமராவில் ஆக்சுவலாக இன்பில்டாகவே மைக் இருக்கும். ஸோ நான் பேசுறது ஓரளவுக்கு சிமிலராக கேட்கும். நான் என்ன பேச வரேன்னு அதில் தெரிஞ்சாவே எந்த ஆடியோ எங்கே ஸ்பிட் ஆகும்னு சொல்லிட்டு மொபைலில் ரெக்கார்ட் ஆனதை எடுத்து நம்ம போட்டுடலாம். பட் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பட் இருந்தாலும் உங்களுக்காக மக்களே, வேறு யாருக்காக இல்லை, ஒன்லி உங்களுக்காக மட்டும்தான். ஸோ லடாக் ட்ரிப்புக்கு நம்ம வந்து மைக்கோட ப்ராப்ளத்தை இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நான் சால்வ் பண்ணியிருக்கேன். இல்லைனாலுமே டப்பிங் தான் பண்ணி ஆகணும். இன்பில்டு மைக்கும் ஓரளவுக்கு ஆடியோ நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லாகவே இன்பில்டு ஆக்ஷன் கேமராவோட மைக்கு தான். அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் கேமரா வாங்குறீங்க அப்படின்னா அது வாங்கலாம். பெட்டர் திங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து ப்ளஸ் வாங்குறத விட ப்ரோ வாங்கிக்கலாம். ஒரு 3000 தான் அதிகமாகுது, 4000. பட் உங்களுக்கு வந்து அதில் வர மைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ அவ்வளோ பக்காவாக இருக்குது மக்களே, அவங்க கொடுக்குற மைக்கில். ஸோ சி டைப் மைக் மட்டும்தான் இந்த கேமராக்கு வேலை செய்யும் போல். நம்ம எக்ஸ்டர்னலாக போகிற இது வந்து நான் பார்த்தீங்கன்னா பழைய மைக்கு, அவங்க கொடுத்த சி டைப். இதுலையாச்சும் குறைன்னு ஏதோ கேட்டுச்சு, அதில் அதுவுமே கேட்கல, என்னன்னே தெரில. அது ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி தான் கேட்குது. நத்திங் டு சே. கால் வைக்கிறதெல்லாம் கண்ணி வெடி வச்சா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணி வெடியை வச்சாலும் நான் தாண்டி போவேண்டான்ற மாதிரி நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து அந்த ஸ்ப்ளிட்டரு, அவங்களே கொடுத்த ஒரு ஸ்ப்ளிட்டரு, நம்ம தனியாக வாங்கின ஸ்ப்ளிட்டரு 2 வாங்கினோம் ஆக்சுவலாக. ஸோ 2 வந்து மைக்கோட 1 வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் போடுற மாதிரி, மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தானே அது தெரில எனக்கு, அது 3mm ஜாக்குன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது போடுற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது இல்லை அப்படின்னா சி டைப்பில் இருக்குன்னா சி டைப் கனெக்டர் வாங்கி போடணும். மேபி இது சி டைப் கனெக்டரோட ப்ராப்ளமாக இருக்கலாம். மேபி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராவோட கனெக்டராகவும் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ நத்திங் டு சே. ஏதோ ஒன்று வாங்கியாச்சு, போட்டு பார்த்தேன், யூஸ் பண்ணி பார்த்தேன், வேலைக்கு ஆகலை. ஸோ நம்மளோட லடாக் ட்ரிப்பில் இந்த மாதிரி தான் போகிறேன்னு சொல்கிறியே தவிர போக மாட்டேடா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நம்ம வந்து பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டூரேஷன் டைம் வச்சு அதுக்கான அமௌண்ட் ரெடி பண்ணி அதுக்கான ஒரு பிளான்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் போக முடியும். அடுத்தது நான் எங்கே பிளான் பண்ணுறேன்னா, ஆக்சுவலாக ட்ரக்கிங் மாதிரி பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதோட அப்டேட் நான் கூடிய சீக்கிரம் தரேன். இந்த லடாக் ட்ரிப் முடித்த உடனே அடுத்த அப்டேட் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு பிளான் வச்சுருக்கேன். மேபி பண்ண வாய்ப்புகள் இருக்குது, பண்ணாமல் கூட போகலாம், அது தெரியல. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். தட்ஸ் அவர் ஜாப். வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை. மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம் மக்களே. அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஓகே நான் இந்த வீடியோவில் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். மைக்கோட பிரச்சனை என்னென்னு, என்ன தான் பண்ணாலுமே அதை சரி பண்ண முடியல. மற்ற ஏதாவது ஆக்ஷன் கேமரா ஐசெட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா, ப்ரோ இல்லாமல் ப்ளஸ் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட மைக் என்ன மைக்கு, அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையா, இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது மைக் போட்டு அதுக்கு ஒர்க் ஆகுதா, ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸரை மட்டும் நம்பாதீங்க மக்களே. இன்ஃப்ளூயன்ஸரை மட்டும் நம்பாதீங்க. அவனுக்கு இந்த மைக் விஷயத்தை சொல்லவே இல்லை எந்த வீடியோலையுமே. மைக் சுமாராக இருக்குது, நல்லா இருக்குது, எதுவுமே சொல்லலை. அதனால் வீடியோவை பார்த்து வாங்குறவங்க தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.